ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 8 இயல் 2 கற்கண்டு மயங்கொலிகள்னா என்னன்னு பார்க்க போறோம். இயல் 1ல பாத்தீங்கன்னா இடப்பிறப்பு, மேய்ச்சி பிறப்பு, எழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்கின்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மயங்கொலிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். மனம், மனம் அப்படின்னு இந்த இரு சொற்களை கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஒன்று போலவே தோன்றுகின்றன. ஏறத்தாழ உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே தோன்றுகின்றன. உச்சரிக்கனா ப்ரொனன்சியேஷன் ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஆனா இந்த இரண்டிற்குமே பொருள் வேறுபாடு உண்டு. பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பதில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். என்னன்னு சொல்றோம்? மயங்கொலி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா, உச்சரிப்பதில் சிறிதளவு மட்டுமே உச்சரிப்பதில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். அந்த மயங்கொலிகள் மொத்தம் எத்தனைனா 8. மொத்தம் 8. என்னென்ன பாத்தீங்கன்னா நா, நா, ந, அடுத்தது லா, ரா, லா, ரா, ரா. 1 2 3 4 5 6 7 8. உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க மாணவர்களே, மயங்கொலி எழுத்துக்கள் யாவை அப்படின்னா 8. அது என்னென்ன அப்படின்னா ந, 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 ல, ரா, லா, ரா, ரா. இதெல்லாம் எப்படி பிறக்கின்றன அப்படின்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப அந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8ன்னு சொன்னோம்ல மாணவர்களே, அதுல எப்படி பிறக்கின்றன அப்படின்னு பாருங்க. ந, நாவின் நுனி, நம்மளுடைய நாவோட நுனி இருக்கு இல்லையா, மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ந, 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 ந. மேல்வாய் பன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ந, 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 ந. இப்ப இந்த ந பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் பல்லு, இப்ப அண்ணா சொன்னது, ஆனா இங்க பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம், நகரம். நம்ம அதை சொல்லி பார்க்கும்போது தான் உணர முடியும் மாணவர்களே. நம்ம ஆழ்ந்து கவனித்தா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நா, அங்க அண்ணன் நடுப்பகுதி தொடுது, ந முன்பகுதி தொடுது, ந. நம்மளுடைய மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுதால் நகரம் தோன்றும், இல்ல பிறக்கிறது. எல்லாம் ஒன்றுதான். இப்ப இத பாத்தீங்கன்னா இட், இன், இத், இன், இர், இன். இதெல்லாம் இணை எழுத்துக்கள். அதனாலதான் எப்படி சொல்றாங்க, டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் தன்னகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா காணாச்ச வரிசையில பாத்தீங்கன்னா காணா, சன, ட, ந, டாவுக்கு அடுத்து வரதால. அடுத்தது பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா நகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் அடுத்தது ரகரம், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இப்ப சொற்களின் ந இடம்பெறும் வகை. தாய் என்னும் எழுத்துக்கு முன் 3 சுழி, அதாவது இன்னு வரும். நம்ம அது சுலபமா புரிகிறதுக்காக 3 சுழின்னு 2 சுழின்னு சொல்லுவோம் மாணவர்களே. இன் வரும். அடுத்தது எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் என்னும் எழுத்துக்கு முன் கண்டம். இந்த இடத்துல எப்பயுமே 2 சுழின்னு எழுதக்கூடாது. அந்த மயங்கொலிகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தவறு வரக்கூடாதுன்றதுதான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தாய் என்னும் எழுத்துக்கு முன் இங்க டா, டா, டி, டி, டு, டு எந்த வரிசை வேணாலும் இருக்கும். அதாவது டா வரிசையில எந்த எழுத்து வேணாலும் இருக்கும், உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி வர இன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன், அதாவது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும். அது நீங்க சொல்லும் போதுதான் உணர முடியும். கண்டம். அடுத்தது வண்டி, நண்டு. இது எல்லாமே டா, டா, டி, டி, டி வரிசை இல்லையா. அதுக்கு முன்னாடி வர எழுத்துக்கு முன் தாயன்
சுழின்னு தான் வரும். எடுத்துக்காட்டு கவனிங்க. மன்றம், நன்றி, கன்று. இதெல்லாம் இப்ப நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டதால இந்த பிழை எழுதக்கூடாது. சில பேர் என்ன எழுதுவாங்க, நன்றின்னு எழுதும் போது இந்த இடத்துல வந்து என்ன எழுதிப்பாங்க, 3 சுழின்னு எழுதிப்பாங்க. அதுக்குதான் இந்த விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ரகர எழுத்துக்கு முன் ரகர எழுத்து, அதாவது ராராரி எந்த வரிசை வேணாலும் இருக்கும், அதுக்கு முன்னாடி வர இன் எப்படி இருக்கும், 2 சுழினா மட்டும் தான் இருக்கும். எப்படி 2 சுழின்னு நம்ம சொல்லணும், உங்களுக்கு சுலபமா புரியணுன்றதுக்காக தான் சொன்ன மாணவர்களே. நாவின் நுனி, நம்முடைய நாக்கோட நுனி இருக்கு இல்லையா, மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால், முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கும் அப்படி சொல்லியிருப்போம். அப்ப மன்றம், அதுக்கு அடுத்து வர ராவுக்கு முன்னாடி இருக்க பாரு, இன்னும் பாரு நன்றி, அது ராராரிரு வரிசை இருக்குன்னு சொல்லுவோம். நன்றிக்கு முன்னாடி 2 சுழி, ரூக்கு முன்னாடியும் 2 சுழி. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே பிழை இல்லாம எழுதலாம். சில பேர் நம்ம மாணவன் நன்றிக்கு இந்த இடத்துல தான் எழுதிப்பான், 3 சுழின்னு எழுதுவான். அதே மாதிரி நீ கண்டன் எழுதுவோம் 2 சுழின்னு எழுதுவோம். இந்த பிழையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு விளக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களே. இதெல்லாம் நன்றாக தெரிந்து நீங்க பிழைகளை குறைப்பதற்கான நமக்கு வாய்ப்பாக அமையும். இப்ப கவனிச்சீங்கன்னா, நகரம் எழுதப்பட வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் வேறுபாடும் என்பதை உணர வேண்டும். கவனிங்க. வானம் அப்படின்னா வானம், அது நீங்க நல்லா உணர்ந்தா மட்டும் தான் நமக்கு தெரியுமானவே. வானம்னா வெடி, இந்த வானம்னா ஆகாயம். இது நல்லாவே நமக்கு தெரியும். எந்த இடத்துல எந்த பொருள் எழுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பனி, பனினா வேலை. இந்த பனினா குளிர்ச்சி, குளிர்காலத்துல வரும் இல்லையா, பனி பெய்யுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் குளிர்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா லா எப்படி பறக்கிறது, நானாவே நாக்குதான். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் நகரம் தோன்றும், நகரம் பிறக்கும் அப்படி சொல்லலாம். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும், லகரம் தோன்றும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ரகரம் தோன்றும். நம்மளுடைய நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து மடித்து மேல் நோக்கி வளைந்து வருவதால் ரகரம் தோன்றும். தமிழுக்கே உரித்தான சிறப்பு ஒலிதான் ரகரம், சிறப்பொலி ரகரம். அதுக்காக அதுக்கு என்னன்னு சொல்றாங்க, சிறப்பு, இதனை சிறப்பு ரகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பொருள் வேறுபாடு. விலை, பொருளின் மதிப்பு, இந்த விலைனா உண்டாக்குதல், விளைச்சல். பொருள் என்ன, இந்த பொருளோட விலை எவ்வளவுன்னு கேட்கிறோம் இல்லையா, அதான் விலைனா உண்டாக்குதல். விலைனா விருப்பம், விருப்பம் எல்லாம் சொல்லலாம். இப்ப மேலும் காண எடுத்து காட்டுறேன். இலை, செடியின் இலை. அடுத்து இலை மெலிந்து போதல், ஒல்லியா போயிட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, மெலிந்து போதல். இழைனா நூல் இழை, நூல்ல வர இழை. ஒரு துணியை எடுத்துக்கிட்டா அதுல இழை நூல் வரும் இல்லையா, அது நூல் இழை. இலைனா செடியின் இலை, இலைனா மெலிந்து போதல், ஒல்லியாக போகுது. இழைனா நூல் இழை. இந்த எப்படி பிறக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இந்த ரகரம் ரா என்ற எழுத்து இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். அதாவது உங்களுக்கே தெரியும், எரள வழலன்றது என்னது, எரள வழல இடைவெளியா, அதனால இடையின ரகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரா எப்படி பிறக்கிறது அப்படின்னா, நாவின் நுனி
மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்றும் அழைக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும் கசட இது வல்லின எழுத்து, அதனால வல்லின ரகரம் என்றும் அழைக்கின்றோம். மேற்காணும் மயங்கொலிகளை சரியாக உச்சரிக்காவிட்டால், அதாவது ப்ரொனன்சியேஷன்ல நம்ம சரியா உச்சரிக்காவிட்டால் கேட்பவர் தவறாக பொருள் கொள்ளுமாறு நிலை ஏற்படும், தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மரம் மரம் அப்படி சொல்றோம் இல்லையா.